யாரு போன்ல? கதிரு, நம்ம ஊர் எம்எல்ஏ போன் பண்றாரு. அப்புறம் இங்க வந்ததே வந்துட்டோம். இந்த பந்தல்கார் வீடு இங்க தான் இருக்கு. ஒரு 25,000 அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னல, போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி தாத்தா. போ. சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? ஆமா, கேள்விப்பட்டீங்களா? என் பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அட, உங்களுக்கு சொல்லாமலையா நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறோம். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, கண்டிப்பா உங்களுக்கு பத்திரிக்கை வைப்பேன். நீங்க முத ஆளா கல்யாண மண்டபத்துல வந்து நிக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிங்க, நான் வச்சிரட்டுமா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்ப்பா. குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். நானும் நேர்ல வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா கல்யாண வேலை நிறைய இருந்ததுனால பார்க்க முடியாம போச்சு. இல்லங்கய்யா, இப்பதான் உங்க அம்மா வீட்ல இருந்தே வரா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. தாத்தா, பணம் கட்டிட்டேன், ரசீது கொடுத்தாங்க. அத கொஞ்சம் பத்திரமா வச்சிருப்பா. சரி தாத்தா. அப்புறம் கதிரு, குழந்தை கையில ஒரு 5,000 பணத்தை கொடுத்துருப்பா. ஐயா, பணம் எல்லாம் எதுக்குங்கய்யா? அதெல்லாம் வேணாங்கய்யா. அட, என்னப்பா அப்படி சொல்லிட்ட? நீ என் ரைஸ் மில்ல வேலை பாக்குற. உன் பொண்டாட்டி பிரசவமாயி வந்திருக்கா. கதிரு பணம் கொடுப்பான், வாங்கிக்க. சந்தோஷங்கய்யா. ஆனா நாங்க உங்களை வேற விஷயமா தான் பார்க்க வந்தோம். சொல்லுப்பா. எங்க குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். என்னம்மா இது, திடுதிப்புடு நடு ரோட்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லங்கய்யா, பிரசவம் முடிஞ்ச அம்மா வீட்ல இருந்தே இப்பதான் வந்தா. ஆ. இருந்து சாவகாசமா அவங்கள பார்த்து பேர் வைக்க சொல்லலான்னு தான் இருந்தோம். இப்போ ஊருக்கு அவசரமா போக வேண்டி இருக்குது, அதான். ஓ. எங்க குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். அதுதாங்க எங்களுக்கு வேணும். ஐயா இந்தாங்க ஐயா, பேர் வைங்கய்யா. ஏய், இரு இரு. குழந்தைக்கு என் பேர் வச்சா உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அதுக்கு இல்லப்பா, என் குடும்பத்துல எனக்கு அப்புறம் எல்லாமே இவன் தான்ப்பா. அது மட்டும் இல்ல, என்கிட்ட குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொன்னா நான் கொஞ்சம் பழைய ஆளு, ஏதோ பழைய பேரா வச்சிருவேன். என் பேரன் இந்த காலத்து பிள்ளை இல்லையா, உன் பிள்ளைக்கு புதுசா பேர் வைப்பான். கதிரு, நீயே ஒரு பேர் வைப்பா. சிதம்பரம்னு வச்சிடலாங்களா? அது என்னங்க? அட, என்னப்பா நீ? இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னேன், அதுக்குள்ள இப்படி பேசிட்ட. கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்களா? அதான் பெரிய மனுஷங்கிறது. ஏப்பா, சிதம்பரம்னு பேர் வச்சா அது ரொம்ப பழசா இருக்கும். அதனாலதான் அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சிம்பு, தனுசுன்னு பேர் வைக்க வேண்டியதானே? ஏப்பா, ஏன் 2 பேரும் மறுபடியும் அதிர்ச்சியாவே நிக்கிறீங்க? வேற என்ன பேர் வைக்கணும்? ஐயா, இது பொம்பளை பிள்ளைங்கய்யா. ஓ, பொம்பளை பிள்ளையாப்பா? ஷோ அண்ணா, பொன் குழந்தையா? எனக்கு தெரியல. கதிரு, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பேரா வைப்பா. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாவது சொல்லுங்களேன். தம்பி, நீங்களே சொல்லிடுங்க. புது பேரா கேக்குறாங்களே. வேணா நர்மதா கிட்ட. அந்த பேரே நல்லா இருக்கு தம்பி. அப்புறம் என்னப்பா, நல்ல பேரா தானே இருக்கு, அதுக்கே இவ்வளவு நேரம் யோசிக்கிற? நல்லா இருக்கு தம்பி அந்த பேரு. அட, நல்ல பேர் தானப்பா. நல்ல பேர் தான் தாத்தா. அப்புறம் என்னப்பா, அதே பேரை வை. கொடுங்க. நர்மதா, நர்மதா, நர்மதா. இந்தாங்க. ஆட, சூப்பரு. தாத்தா, நீங்க வாங்க. வச்சா போதாதப்பா. வாங்க. சரி. நர்மதா, நர்மதா, நர்மதா. ஏப்பா, எம்எல்ஏ திரும்ப கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு இரு. சார், நீங்க கிளம்புங்க.
ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேங்க. அம்மா, ஆ? குழந்தைகிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ஆ ஏனங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? இல்ல, ஏசி போட்ட மாதிரி குளு குளுன்னு இருக்கு. உண்மையாவே எனக்கு ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கு. என்னையா வளர்ற? இல்ல, உனக்கு கொடை பிடிக்கும் போது எனக்கு சில்லுன்னு இருக்கு. என்ன காரணமே இல்லாம கையோங்குற? என் உள்ளங்கை அரிக்குது, அதான் கைய வாங்கினேன். அங்க உன்னை சின்ன வயசுல இருந்து தப்பா வளர்த்திருக்காங்க. யோ, இல்ல அரிச்சா சொரிஞ்சுக்கணும், அடிக்க கூடாது. அப்படியா? இப்ப அடிக்கிற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வீக் பாடி இது தாங்காது. ப்ளீஸ் யூ கோ, ஐ ஃபாலோ. வந்து தொலை. ரங்கநாயகி அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ஞாபகம் இருக்காமா உங்க மில்லுல வேலை செஞ்ச ரங்கசாமி? ஆ, ஞாபகம் இருக்கு, சொல்லு. குழந்தை பிறந்திருக்கு, தலை பிரசவம். ஓ, ஒரு நிமிஷம். அம்மா இருக்கட்டுமா, இப்பதான் தம்பி கொடுத்துச்சு. தம்பியா? ஆமாமா, கதிர் தம்பிமா. ஓஹோ, ஓ, எங்க குழந்தைக்கு பேர் வச்சதே கதிர் தம்பிதாம்மா. 5000 ரூபாய் காசு கொடுத்துச்சு. அவ்வளோ காசா? பேரு கூட நர்மதான்னு வச்சிருக்காருமா. எங்களுக்கு குழந்தையோட பேரு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சிதம்பரம் ஐயா கிட்ட தான் பேர் வைக்க சொன்னோம். ஆனா ஐயா என் பேரை அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல பேரா வைப்பான்னு சொன்னாரு. பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தான். நல்ல பேரையும் வச்சு காசும் கொடுத்தாங்க. காசை விடுங்க, பெரிய காசு. நாம நினைச்ச மாதிரியே குழந்தைக்கு நல்ல பேரா வச்சிருக்காங்கல்ல. அது ஒண்ணும் அவ்வளவு நல்ல பேர் இல்லையே. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. உங்க பையன் பேர் வைக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா மன நிறைவோட என் குழந்தைக்கு பேர் வச்சாரு. கிழிஞ்சது போ. எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த மாதிரி அடிமனசுல இருந்து வாழ்த்தி குழந்தைக்கு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. உங்க புள்ள பேர் வச்ச நேரம் என் பொண்ணு பெரிய ஆளா வருவா.